Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எப்படின்னு வரக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் இயர் இப்போ தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் இயர் இப்போ தான் காலேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? என்ன சார் ஃபஸ்ட் இயருக்கு போய் நீங்கள் கொஸ்டின் பேப்பரை போய் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கொஸ்டின் டைப்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த மேக்ஸ் பேப்பர். சரியா? ஏன் வந்து நம்ம 12th மேக்ஸை வந்து அப்படியே நம்ம வந்து என்னாச்சு பார்த்தா எப்போயுமே மறக்காமல் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது M1 M2 M3 M4ன்னு சொல்லிட்டு 4 பேப்பர் நமக்கு வரப்போகுது. இந்த 4 பேப்பரை நீங்கள் நல்லபடியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செமஸ்டரே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக காலேஜ் இப்போ தான் வந்திருக்கீங்க, காலேஜோட என்விரான்மெண்டல் என்ன, காலேஜோட அந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம் என்ன, காலேஜோட அந்த புரிதல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாட்கள் வந்து ஆகும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, ஓகே இந்த மாதிரிலாம் சிஸ்டம் இருக்குது, இதில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் வந்து M1. அப்போ ஃபஸ்ட் இயர் வந்து எல்லாத்தையுமே காமனாக தான் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது M1 பேப்பரு. அப்போ இந்த மேக்ஸோட ஃபஸ்ட்டு பேப்பரை நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே மற்ற பேப்பர்லாம் அரியர் விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா, நம்மளே மாதிரி ஒரு யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு தான் தெரியும். அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயம் என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. இது லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மேட்ரிக்ஸ் அண்ட் கால்குலஸ் நீங்கள் பேப்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இதுதான் M1 பேப்பர். இதில் வந்து 10 2 மார்க் வந்து கம்பல்சரியாக நம்ம எழுதி ஆகணும். ரொம்ப முக்கியமாக நமக்கு இருக்க போகிறதே 10 2 மார்க் தான். இங்கே பாருங்கள், வெறும் 10 2 மார்க் தான் இருக்கும். ஆனால் அந்த 10 2 மார்க்குமே நம்ம எழுதி ஆகணும். சரியா? அப்போ இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பாருங்களேன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ 12th முடிச்சுட்டு இப்போ தான் நீங்கள் காலேஜ் வந்து போயிட்டுருக்கீங்க. மொதல் 2 நாள் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் தான் நடந்துகிட்ருக்கும். சரியா? இந்த நேரத்தில் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் போல் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? நீங்கள் பாருங்கள், மேட்ரிக்ஸ் சாப்டர் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம வந்து 12th செகண்ட் வேல்யூமில் படித்தோம் பார்த்தீங்களா? செகண்ட் வேல்யூமில் இருக்க எல்லா சாப்டருமே தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னாவே தெரியும். 4th கொஸ்டின் பாருங்கள், டிஃபரன்ஷியேட் y = x tan of √x சொல்லி கொடுத்துருக்காங்களா, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் யூலர் தியரம். அதே மாதிரி 6th ஒன் பாருங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து 8th சாப்டரில் படிச்சிருப்போம். அதாவது 12th 8th சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த கொஸ்டின். 7th ஒன் பாருங்கள், இன்டகிரேஷன் கொஸ்டின். சரியா? அதே மாதிரி 8th ஒன்று பாருங்கள், இன்டகிரேஷன் கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி 9th ஒன்று டபுள் இன்டெக்ரல் வரும். இது ரொம்ப ஈஸியானது தான். நல்லபடியாக நீங்கள் நம்ம சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானது. அடுத்து 5 மார்க் வந்து பார்த்தீங்க 16 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் நம்ம எழுதணும். அதுக்கு வந்து மொத்தம் 80 மார்க்ஸ். சரியா? இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டைரெக்டாக 60 மார்க் கொடுக்காம நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே கொஸ்டினில் 2 சப்டிஷனாக 8 + 8 இந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்க. டைரக்ட் 60 மார்க்கும் நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம வந்து 10 2 மார்க் எழுதணும், 5 60 மார்க் கொஸ்டின் எழுதணும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா M1ஓட கொஸ்டின் டைப், கொஸ்டின் மாடல் வந்து இதுதான். இதில் நீங்கள் ஆஃப் தி மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் மார்க்குக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆவீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் வந்து 40 மார்க் இன்டர்னல் மார்க் வரும், 60 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் மார்க் வரும். அதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைனாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்காக கொடுக்குறேன். அதனால் இந்த வீடியோ தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்டர்னல் மார்க் எவ்வளோ வரும், எக்ஸ்டர்னல் மார்க் எவ்வளோ வரும், ப்ராக்டிக்கலுக்கு எவ்வளோ பேப்பர்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கலில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற பேசிக் எல்லாமே உங்களோட காலேஜில் இன்டெக்ஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, அதுவே போதுமானது. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.